வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கரெக்டாக நானும் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா சந்துருட்ட வந்து 15 பற்றி கேட்கலான்னு பார்த்தேன். அப்போ சந்துரு சொன்னான், நம்ம Q&A மாதிரி பண்ணாலும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், பழைய வீடியோவில் யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ பார்த்தா ஒருத்தர் OnePlus 12R ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வந்திருக்காப்புல, _gaming அப்படின்னு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, OnePlus 12R ரிவ்யூ கேமரா ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 1x 2x கேமரா தரமாக இருக்கான், 3x2 ஓகே, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஹைலைட் என்னென்னா 12Rல இருக்கிறது ஒரு பிரைமரி சென்சார் தான், அதை வச்சு தான் அது முடியாது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, போர்ட்ரேட் வந்து 1x 2x ரெண்டுமே நல்லா இருக்கு, நல்ல டீடைலு, பொக்கா கட் ஆஃப் எல்லாமே பக்காவாக இருக்கு. நைட் டைம்ல மெயின் கேமரா தான் ஓகேவா பர்ஃபார்ம் பண்ணுது ப்ரோ. கேமரா டிஃபால்ட்டாகவே 16 MP 14 MP 20 MP ஷார்ட்ஸ் எடுக்குது, 16 to 40 MB வருது ஒரு ஃபோட்டோ. ப்ரோவில் 50 MPல எடுத்தால் டபுள் த சைஸ் போகுது ப்ரோ, ஓகேவா இருக்கு கேமரா. ஆமாம், ப்ரோ கேமரா போகிறாரு போல். குட் இன் டே லைட்டு. வீடியோ இந்த ஃபோனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பக்காவாக இருக்குது ப்ரோ. நைட்டு டே எவ்ரி டைமும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு கான் என்னன்னா லென்ஸ் ஃப்ளர் ஆகுது ப்ரோ, ஐ டோன்ட் நோ ஹவு டு கண்ட்ரோல் இட். க்ளீன் பண்ணுங்க, நல்லா முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணுங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் சாஃப்ட்வேர்லேயும் இந்த ஃப்ளர் தெரியுது நமக்கு, அது எனக்கு தெரியுதுல 13ல அந்த மாதிரி பூஸ்டாப்பில் இருக்கு, ஸ்மஜ் மாதிரி தெரியுது. க்ளீன் பண்ணி தான் இருக்கணும், அதுக்காண்டி க்ளீன் பண்ணுவோம், அதனால அப்படி லைட்டாக தெரியுது. ஆனால் நைட் டைமில் வந்து நல்லாவே தெரியுது. நைட் டைமில் வந்து பெரும்பாலும் டே டைமில் வந்து தப்பிச்சிருது ப்ரோ. எப்படினாலுமே டே டைமில் நீங்கள் வெளியே சேர்ந்து சூப்பராக எடுத்துருது, அதெல்லாம் தப்பிச்சிருது. கொஞ்சம் நீங்கள் வந்து இதாகும் போது வந்து தெரியுது இதுலேயே நல்லா வருதுடா அதெல்லாம் ஃப்ளார்லாம். சஜஸ்ட் சம் ஐடியாஸ். மை பிரதர் 11Rல கேமரா இன்னும் பக்காவாக இருக்குது ப்ரோ, ஃபைல் சைஸ்லாம் தரமாக இருக்குது. ஆமாம், 11R நல்லா இருக்குன்னா பரவாயில்லையே. ஐ டோன்ட் நோ ஒய். இது இருக்குது ப்ரோ, சாம்பிள்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் கோஸ்ட் ரைட் அந்த அளவுக்கு எஃபெக்ட் அந்த அளவுக்குலாம் இருந்ததில்ல, தெரியல. இப்போ அந்த சாம்பிள்ஸ் இருக்குன்ற போது எனக்கு ஏன்னு தெரியல, நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் 2 ஃபோனோட சாம்பிளையுமே அனுப்புகிறேன் அப்படின்னு இருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து லேட்டஸ்ட் Oxygen 16 ரியலி சூப்பராக இருக்குது, பட்டர் ஸ்மூத்து. COD 120 FPS மீடியமில் வச்சு ப்ளே பண்ணால் சம்டைம்ஸ் சட்டராக இருக்குது, 1 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஒரு லேகு கூட பார்க்கல இதுவரை. கன்சோல் கேம்ஸ் லைக் பேட்மேன், ஆர்கம் இதெல்லாம் விளாண்டுட்டு இருக்காராம். ஆர்கம் சிட்டி, ஃப்ரோசா ஹரிசான் 4 இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். 150 GB கேமு 30 FPSல. ஆமாம், ஐ எம் யூசிங் கேம் ஹப் ஆப், ஸ்டீம் ஐடி லாகின் பண்ணி ஆடுறேன் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கு, பேட்டரி வந்து பக்காவாக இருக்கு ப்ரோ. மை பேட்டரி வந்து அந்த மாதிரி தான். சரி, 88% தான். பட் இருந்தால் 9 to 12 hours வருது ப்ரோ. எவ்ரிடே கேம் ஆடுவேன். 1 to 2 hours ஃப்ரீ ஃபயரு. ஃபுல் சார்ஜ் ஆக 25 minutes கூட ஆகலை, ஏன்னா அதான் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடுமே. திஸ் ஃபோன் இஸ் ஆமாம் 23K வாங்கியிருக்காரு. இஃப் சம் பீப்புள் ஆஸ்க் மீ 12R, நான் கண்டிப்பாக என்ன சொல்லுவேன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 12Rலாம் சூப்பர் டிவைஸ், ப்ரீமியமாக இருக்கும்ல, வெயிட்டாக கொஞ்சம் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆமாம், இதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்திருக்காரு ஒரு. ஆக்சுவலாக 12Rல வந்து LTPO பேனல்ரா ஃபர்ஸ்ட் டைம், கர்வ் பேனலு, ஃபோன் சூப்பரான ஒரு ஃபோன் அது ப்ரோ. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஓப்போ F17 6 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அந்த டைம்ல வாங்க ட்ரை பண்ண ஃபோனு. சரி, அந்த டைம்ல இது கொஞ்சம் இதெல்லாம் சரி MI-A3 வாங்கினேன். ஓகே, MI-A3 அது பயங்கரமான ஃபோன். அதுல இருந்தா உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அது பயங்கரமான ஃபோன். MI-A3 இப்போ அந்த ட்ரால இருக்கு, கஸ்டமர் போட்டு வச்சிருக்கேன். பிளானிங் டு கிவ் டு மை பேரண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐ யூஸ்ட் iPhone 16 Pro Max S23 Ultra ஃபார் 1 month. அதை கம்பேர் பண்ணால் இப்போ கேமரா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ப்ரோ. ஸ்கின் டோன்லாம் எடிட் பண்ணாமையே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம் அப்படி இருக்குது. பட் அந்த ஃபோன்லாம் ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்குது. இதில் அதாவது இவரோட ஃபோனில் எப்படி இருக்குன்னா ரெடி டு போஸ்ட் மாதிரி இருக்கு. பட் இந்த ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே வந்து ஸ்கின் டோன் இதெல்லாம் ஒரிஜினலாக இருந்தாலும் ஃபோட்டோ வந்து ரொம்பவே ஒரிஜினல் ஃபீல் இருக்கனால எடிட் பண்ணணும்ல, அதை சொல்கிறாரு. டீடைலிங் கம்மியாக இருக்குமா ப்ரோ இதில் சொல்கிறாரு. ஓகே, இப்போ 16 Pro Max S23 Ultra இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஹியூமன் டோன் எல்லாம் சூப்பரா இருக்கு. 12Rல எடுத்த போட்டோட இது டீடைலிங் இதுல பார்க்க நல்லா இருக்கும். டீடைலிங் கம்மியா தான் வரும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 12R வந்து சோஷியல் ரெடியா இருக்கு, டக்குன்னு எங்கனாலும் போட முடியுது அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. லென்ஸ் ஃபிளருக்கு தான் ஐடியா தாங்க. ஒன்னும் இல்ல ப்ரோ, லென்ஸ் ஃபிளருக்கு இப்போதைக்கு ஐடியா என்னன்னா நல்லா ஒரு தடவை வைப் பண்ணிட்டு தவிர வராது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதுக்கு கேட்கற லென்ஸ் ஃபிளர்ன்ற 12R கேட்கறோம், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் நீங்கள் ஐஃபோனில் லென்ஸ் ஃபிளர் குறைக்கிறதுக்கு சிலது எக்ஸ்டர்னல் லென்ஸ் போட்டு பண்ணலாம், அது வந்து இருக்குது. ஆனால் இங்கே பாரு, சில டைமில் க்ளாத் வச்சு தொடச்சா போகுது, பட் மீதி நேரத்தில் போகல. ஆனால் இப்போ லென்ஸ் ஃபிளர் வந்து ஒரு டாட் மாதிரி தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லைடா, பட் கோடு மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா லென்ஸில் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு டாட் மாதிரி வரும் பார்த்திருக்கியா, லைட்டை பார்த்தோன்னா லைட்டுக்கு நேரம் டாட் வரும் தெரியுமா? இப்போ நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தாலும் அது கூட கோடு தெரியுது, நல்லாவே தெரியும், வேற லெவலில் தெரியும். அது இப்போ 12 பயங்கரமாக தெரியும், அதுவரை இப்போ குறைச்சிருக்காங்க போத.
என்னத்த சொல்ல, இதை நான் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் இதுலேயும் எனக்கு நல்லாவே தெரியும்டா ஒரு தெரியும் லென்ஸ் ஃப்ளேர்லாம். ஆனா வீடியோல தெரியல ப்ரோ, அது எப்படி எதுவும் தெரியல. அது வீடியோவில் டாட் தெரியும், ஒரு புள்ளி மாதிரி தெரியும். கரெக்ட். இதுலேயே தெரிஞ்சிருது வருது இல்லை. 2 பேர் இருக்காங்க, 2 கண்ணு இருக்குது. இதுல கூட தெரியுது, அதுல குறைய தெரியுது பாருங்க. ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி தெரியுது. இதோ ஆங்கிள் மாறும்போது இது பிரைட் ஆகிடுது, அது காணாமல் போயிடுது பேர். இந்த ஆங்கிள் வரும்போது இது பிரைட் ஆகிடுது. இந்த தான் சொல்கிறேன், அந்த புள்ளி மாதிரி இருக்கா அந்த. ஆமாம் ஆமாம், அதுதான் லென்ஸ் ஃப்ளேர். இது கொஞ்சம் கடி தான், இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, யூசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு எனக்கு இது கூட வரக்கூடாது ப்ரோ அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஆனால் சப்ஜெக்டிவ் ஏரியான்னு வச்சுப்போமே. அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, முரா சர்ஃப் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ சிவா ப்ரோ, ஹோப் யூர் டூயிங் வெல். ஐ வாண்டட் டு ஷேர் மை டீடைல்டு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வித் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 7 பியூர்லி அண்ட் டெய்லி யூசேஜ். ஃபார் பேக்ரவுண்டு ஐ பீன் யூஸிங் ஃபோன் சின்ஸ் 2001. அப்போ இருந்தே ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் 3210. அது வந்து 25 இயர் ப்ளஸ் நான் நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணிட்டேன், எல்லா பிராண்ட்லேயுமே அண்ட் ஜெனரேஷன்ஸ்லையும். சம் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபோன்ஸ் சொல்லணும் அப்படின்னா iPhone 4 சொல்லுவேன், Galaxy S6 சொல்லுவேன், S8 Plus சொல்லுவேன், iPhone 12 சொல்லுவேன். டுடே மை கரண்ட் ஃபேவரட் ஃபோன் வந்து Galaxy Fold 7. யூசிங் இட் ஃபார் த பாஸ்ட் 10 days. Got it from Dubai, so no call recording option is there in the Samsung dialer. Why I switched from Samsung Galaxy S21 Plus? ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கு. எதனாலனா ஐ ஃபேஸ்ட் இஷ்யூஸ் வித் S21 Plus. என்னன்னா ஐ என்கவுண்டர்ட் green line issue அந்த டிஸ்பிளே twice. ஃபர்ஸ்ட் டைம் அரௌண்ட் இயர் பேக் சாம்சங் அக்னாலஜ்டு. S21 Plus இந்தியாவில் எங்கனாரா அங்கே வாங்கினாரா? ஏன்னா அங்கே வாங்கினா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆமாம், இது வந்து எப்படியும் சாம்சங் அக்னாலஜ் பண்ணி மாற்றி கொடுத்துருக்கான் free of cost. Last month I got another green line. This time Samsung service informed me that since the phone has cost 3 years எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. I was asked to pay. ஆமாம், அது வேலைக்கே ஆகுது. This experience was disappointing and pushed me to consider an upgrade. So try something meaningful. ஸோ அதனால் என்ன பண்ண, ஃபியூ டேஸ் வந்து Fold 7, அதாவது ஃபியர் ஃபேக்டர்லாம் இருந்தது, அந்த ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் தேவைப்படுமே, ஐயோ இது வந்து ஃபோல்டபிள் டிவைஸ் ஆச்சு. டு பி ஹானஸ்ட் நடுவுல ஒரு மாதிரி இந்த இது வந்து ப்ரோ Black dot அது மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். ஆனா அது ஃபோல்ட்ல கரெக்ட் தான். ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே இது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா OnePlus ஓப்பன்லயும் அந்த மாதிரி வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு டாட் பா இருக்குமா பெருசா, அது அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கு. அது இப்போ விக்கிட்டு இருக்கு அந்த ஃபோன். ஓகே, அவட்ட கொடுத்துருங்க. ஆமா, அவட்ட இருக்கு. டு பி ஹானஸ்ட் ஐ வாஸ் a bit scared to use the Fold 7 during the first couple of days, mainly because of the foldable display and hinge. After that I ordered a Page in tough armor case ஆர்டர் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சான். much more comfortable opening and closing the phone. Accidentally dropped the phone once and thankfully nothing happened. இந்த கேஸ் இவ்வளவு பெருசா போட்டதுனால ஸ்பைஜன்ல தரமான கேஸ். ஆமா, after using a good protective case, the fear factor reduced a lot. Using Galaxy Fold 7 feels like two different phones. ஒன்று வந்து என்னன்னா, நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Xperia மாதிரி இருக்குது. ஏன்னா 21:9 டிஸ்பிளே, அதனால ரொம்ப நேரோவாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் டு ஹோல்ட் அண்ட் எக்ஸலண்ட் இன் ஒன் ஹேண்ட் யூசேஜ். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டோன்ட் ஈவன் ஃபீல் ஐ நீட் டு ஓப்பன் த ஃபோன். த அவுட்டர் டிஸ்பிளே குவாலிட்டி இஸ் வெரி குட். when I open the inner display, the experience is still simply amazing. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குது. நான் ஏர்டெல் போஸ்ட்பெய்டு தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். ஆமாம், நெட்வொர்க் கவரேஜும் நல்ல வெரி குட். ஐ ஆல்சோ நோட்டீஸ். நான் போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறேன், போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டாக மாற்றினேன். ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோ. போஸ்ட்பெய்டு வந்து எனக்கு சிக்னல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் ப்ரீபெய்டுனா உங்களுக்கு வந்து 3-4 அப்படி மாறுதா என்ன எப்படின்னு தெரியல. அதே மாதிரி மொபைல் டேட்டாலையும் வித்தியாசம் தெரியும், கடுப்பாக இருக்கும். அன்லிமிட்டட் 5G அதில் சூப்பராக இருக்கும். அது ஸ்பீடு உங்களுக்கு வந்து பீக்கில் இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு முன்ன பின்ன மாறும், கொஞ்சம் கோலராக தான் பண்ணுறாங்க. I also noticed that Wi-Fi range and stability are noticeably improved compared to earlier phones. Fingerprint sensor personally ஆமா, ஏன்னா இதுல வந்து சைடு மவுண்டட் fingerprint இல்லையா. சாம்சங் வந்து கொஞ்சம் இன் டிஸ்ப்ளே கொடுக்கலாம், ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்கல டிஸ்ப்ளே கொடுக்கலாம். விவோல வந்து உள்ளேயும் கொடுத்துமா வெளியும் கொடுத்துமா பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல். ஸ்பீக்கர் அண்ட் ஆடியோ, ஸ்பீக்கர் ஆஃப் Fold 7 வந்து செம்ம குட் அண்ட் கிளியர். அதுவும் மூவி பார்க்கும்போது பேஸ் வந்து லோயர் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸ் ஐஃபோன் அளவுக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒய்ஃப் கிட்ட 15 Pro Max அதெல்லாம் அடி ஸ்டீரியோ எஃபெக்ட் திங்கு இருக்கும். இப்போ இதுலேயே உண்மைதான். Fold 7 ஸ்பீக்கர்ஸ் ஆர் குட் பட் நாட் த பெஸ்ட் இன் திஸ் செக்மெண்ட். மீடியா அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது யூசேஜ் வந்து ஃபார் வாட்சிங் மூவிஸ் தேர் இஸ் நாட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் டியூ டு த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பட் ஃபார் ஃபோட்டோஸ், ஆமாம், PDF, டாக்குமெண்ட் ரீடிங்கு, ப்ரௌசிங், ஜென்ரல் ப்ரொடக்டிவிட்டி, மடக்குறதுல நீங்க ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம், 4 தான் மாத்திக்கலாம். சூப்பரா மாத்தலாம்டா. தனி இது டிவைஸ் மாதிரி இருக்கும். இவருக்கு வந்து இப்போ S Pen சப்போர்ட்டர் இருக்கும். இவர் கேஸ்லயே S Pen சொரி விட்டாருன்னா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் ஐ டோன்ட் பிளேம். அதுல தூக்குனாங்க 8ல அது எது ஏதோ இதுல S Pen தூக்குனாங்க சப்போர்ட். அது இதுல அதெல்லாம் இதுல எல்லாத்துலயுமே S Penலாம் இருக்கு. S26லயே S Pen இருக்கு. S26 அல்ட்ரால வந்து ப்ரோ ஏதோ இல்ல ஃபோல்ட்ல ஏதோ தூக்குன மாதிரி ஏதோ கேள்விப்பட்டது இல்லையா? தூக்கலாம் இல்ல.
அடுத்து வந்து என்ன, ஐ டோன்ட் ப்ளே மெனி கேம்ஸ் பட் ஐ ஹேவ் கப்புள் இன்ஸ்டால்டு. என்னன்னா ரெட் அண்ட் ரெடம்ஷன் வச்சிருக்காரு நெட்ஃப்ளிக்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் வெரி க்ளோஸ் டு ப்ளே ஸ்டேஷன் அளவுக்கு இருக்குது. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேலைட் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நைட் டைமில் பிரைமரி கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா வந்து நைட் டைமுக்கு ஓகே லெவலில் இருக்குது, நாட் எக்ஸப்ஷனல். However, viewing photos and videos or capturing them in the inner display super genuinely enhances the camera experience. Battery and charging பொறுத்த வரைக்கும் battery life surprisingly good. I consistently get a full day charge. Around 18% battery எப்பயுமே end of the day இருக்கும். SOT 4 to 6 hours வரும். சார்ஜிங் வந்து டீசெண்டாக இருக்குது. 0 to 90% வந்து 1 ஹவரில் ஏறுது. 45 வாட்ஸ் சப்போர்ட் உண்டு. ஆமாம் 45 25ல கொடுப்பான். 45 தரானா? ஃபோல்டில் 45 உண்டு நினைக்கிறேன். ஃப்ளிப்பில் தான் ஃபோல்டபிள்ஸில் எப்பயுமே டார்ச்சர் பண்ணுவான்டா அவன். இல்லை ப்ரோ, ஃப்ளிப்பில் தான் எனக்கு தெரிஞ்சு அது முன்ன வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்படி இப்போது 45 கொடுத்துருந்தானே எனக்கு ஹாப்பி தான். பட் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னா அந்த ஹீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இதை அவனை தச்சு உருட்டிட்டு நம்மளை சாகடிப்பான்டா. இங்கே இருக்குமே 25 வாட். 25 வாட்ஸ். ஓகே ஓகே, நான் ஃப்ளிப்பில் 25 அதில் ஃபோல்டில் 45 நினச்சேன். அது எப்பயுமே வந்து 25 தான் சாகடிப்பான் இந்த ஒரு இடத்துல மட்டும். ஆனால் அந்த 25 உனக்கு தான் தெரியுமே, 45 25 10 நிமிஷம் 15 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். ஸ்பீடாக இருக்கும் அது. இதோட பிக்சல் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது. 23 வாட்ஸும்பாங்க. எங்க போனாலும் கத்தி அப்படியே, அதான் எங்க போனாலும் கத்தி அப்படியே எங்க மேல திருப்புறாங்க. அதெல்லாம் விட மாட்டோம். நான் வச்சிருந்தேன் ப்ரோ, ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து 80 எனக்குலாம் ரொம்ப இது, அதனால தான் நான் கொடுத்தேன். எனக்கு ஹீட்டும் ஆச்சு, சார்ஜிங் ஸ்பீடு முன்ன பின்ன இருந்துச்சு, ஆனால் கேமரா மட்டும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் குறை சொல்ல முடியும். 8A வந்து எனக்கு எப்படின்னா 8A விட 9Aல வந்து ஒரு 3 வாட் இன்க்ரீஸ் பண்ணானுங்க. 8A இது சார்ஜிங் ஸ்பீடு 23 வாட்டா மாத்தினானுங்க. எல்லாம் சிரிப்பா அந்த என்னடா இது 3 வாட் 4 18 வாட்ஸ் 18 20 அப்படி இருக்கும். இது வந்து 23. என்னடா இது விளையாடுறீங்களான்றது. இதுலயும் அதே 25 இது சப்போர்ட் இருக்கு. 25 வாட்ஸ் இது எனக்கு 1 ஹவர் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது எனக்கு. இது ஃபாஸ்ட். இன்னொன்னு என்ன, பேட்டரி சின்னது இல்லடா. பேட்டரி எல்லாம் 4500 400 சம்திங், 3300. இதெல்லாம் பார்த்தனா இப்போ இது வந்து 30 சம்திங் வாட்ஸ் சொல்லுவான் சார்ஜிங். இதில் வந்து 4800க்கு மேலே இருக்குது இப்போ இதில். ஸோ எல்லாம் ஒரே கூத்தாக தான் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சார்ஜிங் இந்த மாதிரி சொல்லியிருக்காரா, டஸ்ட் கன்சர்ன் தான் ரியல் வேர்ல்ட் சென்னை யூசேஜ், ப்ராக்டிக்கல் கன்சர்னு. ஆமாம், பயம் இருக்கும்ல. மெட்ரோ ஒர்க்கு, ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனு, லாட் ஆஃப் டஸ்ட் ப்ரோ கெட்ஸ் அக்யூமுலேட்டட். ஐ நோட்டீஸ் ஜஸ்ட் கலெக்டிங் அரௌண்ட் த ஹிஞ்ச் ஏரியா. சம்டைம்ஸ் த ஹிஞ்ச் மேக்ஸ் அ ஸ்லைட் சவுண்ட். வாட்டர்லாம் ஒரு கன்சர்ன் இல்லை ப்ரோ, டஸ்ட் தான் ப்ரோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சென்னையில். Just sharing this honestly as it's a real world condition many Indians user faces. உண்மை அப்ராட்ல இதுதான் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட ஃபோன்ஸ் வந்து வெளில வச்சு ஜாலியாக யூஸ் பண்ணணும், கேஸ் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இந்த மாதிரி டஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப இருக்காது. கான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பேட்டரி அண்ட் ஸ்லோ சார்ஜிங். ஓவரால் வேர்டிக் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி தி பெஸ்ட் ஃபோன் ஐ ஹவ் எவர் யூஸ்டு. ஆஃப்டர் 25+ இயர்ஸ் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லேயே ஃபோல்டு 7 ஃபீல்ஸ் ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. அனதர் இயர்லி அப்கிரேட் மாதிரி, அதாவது ஒரு இயர்லி அப்கிரேட் ஃபீலே எனக்கு இல்லை, ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரொடக்டிவிட்டிக்கு வாங்குறது பெஸ்ட்டு. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட் இல்லை ஃபோல்டு பொறுத்த வரைக்கும். எனக்கு ஃபோல்டு சூப்பராக இருந்ததுடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபோல்டு. நான் எந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சேன்னா, நானும் தெருவா எடுத்து தெரியணுமா, அதனால தான் நான் ரொம்ப யோசித்தேன். நான் ஃபோல்டு 1 இதுக்குன்னே வாங்கி ஃபஸ்ட்டு ஃபோல்டு 1 ட்ரை பண்ணி பார்த்தேன். யூஸ்டு மார்க்கெட்டில் தான் கிடைக்குது, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. பட் ஃபோல்டு 1 ஃபஸ்ட் வாங்கி எனக்கு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதுலேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு சீனியர் தான், ஒரு 10 இயர்ஸ் சீனியர், அவங்களும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூஸ் ஆகுதுல, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து லைட் யூஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ஷாக யூஸ் பண்ணால் டிஸ்பிளே போயிருமோ பயம் தான். இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம். இது ஃபீட்பேக் தான் ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில ஃபீட்பேக்கு. ஸோ 12 hour ஒரு பக்கம் மாஸ் பண்ணுது ஒருத்தருக்கு, 11 hour நல்லா இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு. அதே சமயம் என்னடா மாற்றிருப்பாங்க ஒரு அப்டேட்டில், மாத்திருந்தா ஹாப்பி தான். ஏன்னா இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்ல 11 hourலாம் உனக்கு ஓரளவுக்கு நல்ல ரேட்ல கிடைக்கும். 8+ ஒன்று வேற 15 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ நல்ல டிவைஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது 12 hour கூட இப்போ 22 21 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். எனக்கு ஆனால் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, 11 hour மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குன்னா அதில் கஸ்டமரை போட்டு என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் அதுக்காண்டி தான் இன்னும் இது கையில் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 years வச்சு தான் சூப்பராக இருக்கும். அது டாப்பாக இருக்கும். ஏன்னா 8 Pro OnePlus 8 Pro இன்னும் சூப்பராக இருக்குது, டாப் நாச்சாக இருக்குது கஸ்டமருக்கு. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபீட்பேக். வேறு சில ஃபீட்பேக்கோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, சந்துரு. பார்க்கலாங்க. பாய்.